வெல்கம் டு பொம்மி கதைகள் டிவி. கடலோரமாக இருக்க ஒரு அழகான கிராமத்தில் கயல்ன்ற பொண்ணும் அவங்க அப்பாவும் வாழ்ந்துட்டு வராங்க. கயலோட அப்பா மீன் பிடிக்கிற தொழில் பண்ணுறாரு. வழக்கம் போல் காலைல மீன் பிடிக்க போகிறாரு. கயல் கயல் என்னம்மா பண்ற? சரி கடலுக்கு போயிட்டு வந்துடுறேம்மா, லேட் ஆயிடுச்சு. என்னப்பா அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? உங்களுக்கு தான் சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கேன். இருங்கப்பா கொண்டு வரேன், வாங்கிட்டு போங்க. கொஞ்ச நேரம் பொறுங்கப்பா, அந்த போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏமா கயல், நீ ஸ்கூலுக்கு வேற கிளம்பணும். ஏமா எனக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்க? நான் வந்து சமைச்சுக்கிருவேம்மா. நீ விடு, நான் போயிட்டு வரேம்மா. ஐயோ அப்பா, நான் எனக்கு சேர்த்தா சமைச்சேன். எப்படி நான் ஸ்கூலுக்கு சாப்பாடு கொண்டு போகணும்ல, அதனால தான் உங்களுக்கு சேர்த்தே சமைச்சிட்டேன்ப்பா. சரிம்மா கயல், ஸ்கூல்ல போய் நல்லா படிமா, சரியா? நல்ல மார்க் எடு. நான் கடலுக்கு போயிட்டு வந்துடுறேன். நாளைக்கு கடையை போட்டுக்கலாம் நம்ம, கடலுக்கு போயிட்டு வந்துட்டு. சரிப்பா, நான் நல்லா படிக்கிறேன். நீங்க பார்த்து கடலுக்கு போயிட்டு வாங்கப்பா. மறக்காம நான் கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டுருங்க, சரியா? கயலும் அவங்க அப்பாவை வழி அனுப்பி வைக்கிறா. அவங்க அப்பாவும் மீன் பிடிக்க போயிட்டாங்க. அவங்கள அனுப்பி வச்சுட்டு கயலும் ஸ்கூலுக்கு போயிட்டா. கடலுக்கு போன கொஞ்ச நேரத்துலேயே சரியான மழை பெய்யுது. கயலோட அப்பா நினைக்கிறாரு, மழை வர மாதிரி தான் இருந்துச்சு, ஆனா பயங்கரமா மழை பெய்யுது. சரி பரவாயில்ல, நம்ம வழக்கம் போல போயிட்டு வருவோம். என்ன ஆக போகுது? கயலும் ஸ்கூல் முடிஞ்சு வந்து டிவியில் நியூஸ் பார்க்குறா. புயல் இருக்குன்னு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துட்டு கயல் அழுகிறா. அந்த மழையிலையும் கயலை அவங்க அப்பா பார்க்க கடல் கரைக்கு போகிறா. கயலோட அப்பாவும் கரைக்கு வர்றதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் பலத்த காற்றும் சரியான மழையும் பெய்யறதுனால அவர்னால வர முடியலை. கயல் அதை பார்த்து அழுதுகிட்டே இருக்கா. அவங்க அப்பா ஒரு வழியாக வந்துட்டாரு. அப்போதான் கயலுக்கு நிம்மதியாக இருக்குது. அப்பா வந்துட்டீங்களா? ஏன்ப்பா இன்னைக்கு கடலுக்கு போனீங்க? உங்களுக்கு தான் தெரியும்ல மழை வர மாதிரி இருக்குன்னு. ஏன் கையில் இப்படி மழையில நனைஞ்சுக்கிட்டு இருக்க? நீ வீட்டில் இருக்க வேண்டியதானே? எதுக்கு பயப்படுற? நம்ம கடல், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நான் தான் வந்துட்டேல சீக்கிரமா. இல்லப்பா, நான் ஸ்கூல் விட்டு வந்தோன்னே நியூஸ் பார்த்தேன். அதில் தான் புயல் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்கப்பா. அதான் வேகமாக இங்கே வந்து நீங்கள் வந்துட்டீங்களான்னு பார்க்க. கயல் ரொம்ப கஷ்டப்படுறா. அவங்க அப்பா மீன் பிடிக்க போகாமல் ரொம்ப கஷ்டப்படுறாரு. இந்த கிராமத்தை சேர்ந்த நிறையா பேரும் கஷ்டப்படுறாங்க. அவங்க டீச்சர்கிட்ட இதை பற்றி பேசுகிறா. மிஸ், எனக்கு ஒரு சந்தேகம். இந்த மாதிரி மீனவர்களுக்கு உதவி செய்யணும்னா என்ன மிஸ் பண்ணணும்? எங்கள் அப்பாவும் சரி, இந்த ஊரில் இருக்க நிறையா பேரும் சரி, மீன் பிடிக்க போகாமல் 4 நாளாக ரொம்ப கஷ்டப்படுறாங்க மிஸ். நல்லா படித்து கலெக்டர் ஆனோம்னா மீனவர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே உதவி செய்யலாம். கயல், நீ நல்லா படித்து கலெக்டராக முயற்சி பண்ணு. கண்டிப்பாக மிஸ், நான் நல்லா படித்து கலெக்டர் ஆவேன். மீனவர்களுக்கு மட்டும் இல்லை, நான் எந்த ஊருக்கு போனாலும் எல்லா ஊர் மக்களுக்கும் நான் உதவி செய்வேன் மிஸ். நான் முயற்சி பண்ணுறேன். கயலும் நல்ல முயற்சி பண்ணி படிக்கிறா. 10th 12th நல்ல மார்க்கும் வாங்குறா. காலேஜில் சேர்ந்து நல்லா படித்து கலெக்டர் எக்ஸாமும் எழுதிட்டா. அதோட ரிசல்ட்டுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கா. கையில் இங்கே வாமா, உன்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னப்பா சோமு, காலையிலே ஏன் இப்படி பதட்டமா ஓடி வர? என்ன விஷயம் சொல்லுப்பா. என்னம்மா கையில், இன்னைக்கு என்ன நாள்னு மறந்துட்டியா? இன்னைக்கு தாம்மா கலெக்டர் எக்ஸாமோட ரிசல்ட்டு. நீ தானே ரிசல்ட் அன்னைக்கு வந்து சொல்ல சொன்னேன். ஐயோ ஆமாம் அண்ணா, நான் மறந்துட்டேன். சரி அண்ணா, நான் போய் கம்ப்யூட்டர் சென்டரில் பார்த்துட்டு வந்துடுறேன். சொன்னதுக்கு தேங்க்ஸ் அண்ணா. ஏமா கையில், நீ கம்ப்யூட்டர் சென்டருக்குலாம் போவேணாம். நான் தான் ஃபோன் வச்சிருக்கேன்ல, நீ உன் நம்பரை கொடு, நான் பார்த்து சொல்கிறேன். என்னம்மா கையில், உன்னோட நம்பரை போட்டு நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறேன். உன்னோட பேர் எதுலேயுமே வரலையேம்மா, ரிசல்ட்டே காட்டலையே, என்னாச்சு? இதை கேட்ட கயல் ரொம்ப பயந்து அழுகிறா. ஐயோ நம்ம ஃபெயில் ஆகிட்டோம் போல அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறா. இதை கேட்ட அவங்க அப்பாவும் அந்த சோமு அண்ணாவும் ஆறுதல் சொல்கிறாங்க. கையில் இருமா, முதல் மதிப்பெண் எடுத்தவங்களோட பேர் தனியாக இருக்குமா, நான் பார்த்து சொல்கிறேன். அதில் கூட இருந்தாலும் இருக்கலாம்ல உன் பேர். வேமா பார்த்து சொல்லுப்பா சோமு, அவள் ரொம்ப வருத்தப்படுறா பாரு, நல்லா பாரு. கையலு உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சிமா, நீ தான் முதல் மதிப்பெண் எடுத்திருக்க, வாழ்த்துக்கள். இதை கேட்ட உடனே கயல் ரொம்ப சந்தோஷப்படுறா. அழுகவும் செய்கிறா. அவங்க அப்பாவும் அழுகிறாரு. கயலும் அதே மாவட்டத்திற்கு கலெக்டர் ஆகிறா. கலெக்டர் ஆன உடனே அந்த ஊருக்கு வந்து நிறைய உதவிகளும் நடவடிக்கைகளும் எடுக்கிறா. உன்னோட மகன் இந்த மாவட்டத்துக்கே கலெக்டர் ஆகி நம்ம ஊருக்கு பெருமை சேர்த்துருக்காப்பா. இனி நம்ம எதை நினச்சும் கவலைப்பட வேணாம். கயல் கலெக்டர் ஆனதை பார்த்தும் ஊர் மக்கள் சொல்கிறத கேட்டும் கயலோட அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாரு, பெருமைப்படுறாரு.